ஆண்டவர் இரத்தம் சிந்தி நமக்கென ஒரு புதியதோர் வழியை திறந்து வைத்துள்ளார். இயேசுவில் அன்பிக்கினியர்களே, நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய அன்பும் சமாதானம் மகிழ்ச்சியும் உங்களோடும் உங்கள் குடும்பத்தோடும் எந்நாளும் இருப்பதாக. இப்படி அந்தோணியார் வழியாக கடவுள் நம்மையும் நம்முடைய குடும்பங்களையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. அன்பாகவே இன்று நம்முடைய தாயாம் திரு அவையானது என்ன பெருவிழாவை கொண்டாடி மகிழ்கிறது? விண்ணேற்றமா விண்ணேற்பா? விண்ணேற்பா விண்ணேற்றமா? விண்ணேற்றம் விழாவை கொண்டாடி மகிழ்கிறது. உங்கள் அனைவருக்கும் விழாவின் வாழ்த்துக்களை பெருமகிழ்வோடு தெரிவித்துக் கொள்கின்றேன். ஹாப்பி ஃபீஸ்ட். அன்பாதவர்களே, இந்த நல்ல நாளில் ஆசி பெற்ற மக்களாக வாழ என்ற தலைப்பில் உங்களை தியானிக்க அழைக்கின்றேன். அதற்கு முன்பாக இந்த விண்ணேற்றம் விண்ணேற்பு என்பதற்கான இடையிலே பல்வேறு வேறுபாடுகள் இருக்கிறது. விண்ணேற்றம் என்றால் தன்னுடைய சொந்த முயற்சியால் யாருடைய துணை இல்லாமல் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து விண்ணகம் சென்றார். விண்ணேற்பு என்றால் ஒருவருடைய முயற்சியால் நாம் விண்ணகம் செல்கின்றோம். திருவிவிலியத்தில் 2 நம்மளுடைய பெயர்களை கொடுக்கப்பட்டிருக்கிறது. யார் ஒரு பெயர்? நல்லவேளை நீங்கள் அன்னை மரியா சொல்லி நான் அச்சப்பட்டேன். அன்பாதவர்களே, ஏனோக்கு எலியா உடைய பெயர்களை நாம் திருவிவிலியத்தில் வாசிக்கின்றோம். அப்போ ஏன் ஃபாதர் நாம் அன்னை மரியா விண்ணேற்பு விழாவை நாம் கொண்டாடுகின்றோமா இல்லையா? அன்பாதவர்களே, யோவா நற்செய்தி அதிகாரம் 12:26 நான் இருக்கும் இடத்தில் என் தொண்டரும் இருப்பார் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். யாரெல்லாம் கடவுளுக்கு உகந்த வாழ்க்கை வாழுகின்றார்களோ, யாரெல்லாம் ஆண்டவருடைய சொல்லை கேட்டு தன்னுடைய வாழ்க்கையை ஆண்டவர் நேரிய பாய் நடத்துகிறார்களோ, அவரெல்லாம் ஆண்டவர் இருக்கக்கூடிய இடத்தில் இருப்பார்கள் என்ற நம்பிக்கையில்தான் அன்னை மரியாலும் விண்ணேற்பு அடைந்திருப்பார்கள். அன்னை மரியாலும் எடுத்துக்கொள்ளிருப்பார்கள் என்ற நம்பிக்கையில்தான் நாம் அன்னையனுடைய விண்ணேற்பு விழாவை கொண்டாடி மகிழ்கின்றோம். திருத்தந்தை 12ஆம் பயஸ் இந்த விழாவை 1950ஆம் ஆண்டு திரு அவையில் நாம் கொண்டாட வேண்டும். அன்னை மரியாள் நமக்கு முன்மாதிரியாக திகழ்கின்றார்கள். யாரெல்லாம் கடவுளுடைய வார்த்தையை கேட்டு கீழ்ப்படி நடக்கிறார்களோ அவர்களெல்லாம் விண்ணேற்பு அடைய முடியும். ஆண்டவரால் விண்ணகத்திற்கு எடுத்து செல்லப்படும் அன்னை மரியாள் நமக்கு முன்னோடியாக திகழ்கின்றார்கள். அன்பாதவர்களே, இன்றைய நற்செய்தி வாசகமானது பிரியாவிடியின் நற்செய்தியாக இருக்கிறது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து 3 ஆண்டுகள் தன்னுடைய சீடர்களோடு பயணித்து இறுதியாக சொல்லக்கூடிய வார்த்தைகள் தான் நாம் இன்றைய நற்செய்தி வாசகத்தை நாம் வாசித்தோம். கடந்த 2 வாரங்களாக ஆண்டவர் தன்னுடைய சீடர்களை திடப்படுத்துகிறார். நீங்கள் அஞ்ச வேண்டாம், என்னுடைய வார்த்தைகளை கடைபிடிங்கள் என்று ஆண்டவர் பல்வேறு நிலையில் தன்னுடைய சீடர்களை திடப்படுத்தி இன்று ஆண்டவர் விண்ணேற்றம் அடைகின்றார். அன்பானவர்களே, இன்று எங்களுக்கும் என்ன தரீங்க? பிரியாவடை போயிட்டு இதுக்கப்புறம் வராதிங்க ஃபாதர். அப்படியா? வாங்க ஃபாதர். அன்பானவர்களே, இந்த விண்ணேற்றம் என்பது ஆண்டவர் மண்ணகத்திலிருந்து விண்ணகம் செல்லக்கூடிய ஒரு நிலையில் இருக்கிறது. அதே போன்றுதான் நாங்களும் இடமாற்றம் அடைகின்றோம். இந்த பணித்தலிருந்து வேறு பணித்தளத்துக்கு செல்கின்றோம். அன்பானவர்களே, எங்களுக்கும் இது பிரியாவிடை வார்த்தையாக இருக்கிறது. அன்பானவர்களே, இவ்வாறாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து 3 வகையான ஆசீர்வாதங்களை இன்றைய நற்செய்தியின் வழியாக அதோடு இணைந்து இன்றைய முதல் வாசகம் 2ஆம் வாசகம் வழியாக நமக்கு கொடுக்கின்றார். ஒரு தந்தைக்கு 3 பிள்ளைகள் இருக்கிறாங்க. அந்த 3 பிள்ளைகள் வழியாக தந்தை மிகவும் அன்போடும் கரிசனையோடும் இந்த சமுதாயத்தில் ஒரு தந்தையானவர் எப்படி வாழ வேண்டும், அடுத்தவருக்கு உதவி செய்ய வேண்டும், அடுத்தவரை அன்பு செய்ய வேண்டும், அடுத்தவரை மன்னிக்க வேண்டும் என்ற குணத்தோடு அவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். இறுதியாக அந்த தந்தை இறந்து போகின்றார். அப்போது அந்த 3 பிள்ளைகளும் சேர்ந்து தன்னுடைய தந்தையுடைய நினைவு சின்னமாக ஏதாவது ஒன்று செய்யலாம் என்று 3 பிள்ளைகளும் முடிவெடுக்கிறாங்க. முதல் பிள்ளை என்ன சொல்கிறார்னா, என்னுடைய தந்தைக்கு நான் ஒரு பெரிய நினைவிடத்தை கட்ட போகிறேன். என்னுடைய தந்தை இந்த உலகத்தில் எவ்வாறு வாழ்ந்தாரோ அதை பார்ப்பவரெல்லாம் அவ்வாறாக வாழ வேண்டும் என்பதற்கான
ஒரு பெரிய மணி மண்டபத்தை நான் கட்டப்போகிறேன் என்று ஒரு பிள்ளை சொன்னாராம். இன்னொரு பிள்ளை, இல்லை, என்னுடைய தந்தை இரக்கம் குணம் கொண்டவர், அவர் பல்வேறு நபர்களுக்கு உதவி செய்யக்கூடிய குணம் கொண்டவர், அதனால் நான் உணவை கொடுக்க போகின்றேன். என் தந்தை எவ்வாறு உதவி செய்தாரோ அதே போல நானும் அடுத்தவருக்கு உதவி செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தோடு அந்த பிள்ளையும் இரண்டாவது பிள்ளையும் சொன்னாராம். மூன்றாவது பிள்ளை சொல்லக்கூடிய ஒரு செய்தி தான், என் தந்தை எவ்வாறு வாழ்ந்தாரோ அதே போன்றுதான் நானும் இந்த உலகத்தில் வாழ வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன் என்று தன்னுடைய தந்தை எவ்வாறு அன்பு செய்தாரோ, தந்தை எவ்வாறு மன்னித்தாரோ, தந்தை எவ்வாறு இரக்கத்தை கொடுத்தாரோ, உதவி செய்யாதோ அதே போல அந்த மகனும் வாழ ஆசைப்பட்டாராம். அன்பானவர்களே, இதைதான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு சொல்லக்கூடிய ஒரு செய்தியாக இருக்கிறது. ஆண்டவர் இயேசு தன்னுடைய சீடர்களை விட்டு செல்ல போகின்றார். நீங்கள் தந்தையைப் போல என்னைப் போல நீங்கள் வாழ வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லக்கூடிய செய்தியாக இருக்கிறது. 3 வகையான ஆசீர்வாதங்களை ஆண்டவர் கொடுக்கின்றார். முதல் வகையான ஆசீர்வாதம், நீங்கள் ஆறுதல் வார்த்தை கூற வேண்டும். இன்றைய முதல் வாசகத்தில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து விண்ணகம் செல்கின்றார். அப்பொழுது அங்கே இருக்கும் சீடர்கள் என்ன பண்ணுறாங்க? உற்று பார்க்குறாங்க. பார்க்கும்பொழுது வெண்ணாடை அணிந்த 2 தூதர்கள் வராங்க. அப்போ என்ன சொல்கிறாங்க? ஏன் வானத்தை நீங்கள் அண்ணாந்து பார்த்து கொண்டே இருக்கிறீர்கள் என்று சொல்லும் பொழுது, அன்பார்ந்தவர்களே, இந்த சீடர்கள் இயேசுவோடு பயணித்தார்கள். எங்களுக்கு எல்லாம் கிடைத்தது, நாங்கள் இயேசுவோடு இருந்தோம், எங்களுக்கு பதவி கிடைக்கும், அதிகாரம் கிடைக்கும், பணம் கிடைக்கும் என்ற எண்ணத்தோடு தான் அவர்கள் இயேசுவோடு வாழ்ந்தார்கள். இறுதியாக இயேசு அவளை விட்டு செல்கின்றார். அப்பொழுது மலைத்து போய் அவர்கள் மேலே இயேசுவை உற்று நோக்கி கொண்டிருக்கிறார்கள். அன்பார்ந்தவர்களே, இதை தான் இன்றைய நற்செய்தி வாசகத்தில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறுதியான வார்த்தை என்ன சொல்கிறாரு? இந்த உலகம் முடியும் வரை என்னால் நான் உங்களோடு இருக்க மாட்டேன் என்று சொல்கிறாரா? இருப்பேன் என்று சொல்கின்றார். அன்பார்ந்தவர்களே, இதுதான் ஆறுதலான வார்த்தையை நாம் அடுத்தவருக்கு கொடுக்க வேண்டும். இந்த உலகத்தில் பல்வேறு நபர்கள் எதிர்பார்க்கக்கூடிய ஒன்று, எனக்கு யாராவது ஆறுதலான வார்த்தையை சொல்லுவார்களா? நான் கவலையோடு கண்ணீரோடு அழுகையோடு இருக்கும்போது எனக்கு ஆறுதலான வார்த்தையை யாராவது சொல்லுவார்கள் என்று பல்வேறு குடும்பத்தில் வாழ்கின்ற மக்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அன்பார்ந்தவர்களே, இந்த உலகத்தில் நாம் பணத்தை கொடுக்கலாம், அதிகாரத்தை கொடுக்கலாம் என்று நாம் நினைக்கலாம். ஆனால் பல்வேறு மக்கள் ஆறுதலை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். எவ்வாறு சீடர்கள் ஆண்டவரை விட்டு நோக்கி கொண்டிருந்தார்களோ அதே போன்று நம்முடைய வாழ்க்கையிலும் நம்முடைய வார்த்தைக்காக ஒவ்வொரு குடும்பத்திலும் அவர்கள் உற்று நோக்கி கொண்டிருக்கிறார்கள். ஒவ்வொரு கணவனும் தன்னுடைய மனைவியிடம் ஒரு ஆறுதலான வார்த்தை எனக்கு கிடைக்காத என்று குடும்ப வாழ்க்கையில் அவர்கள் இருக்கிறார்கள். ஒவ்வொரு மனைவியும் தன்னுடைய கணவனிடமிருந்து ஒரு ஆறுதலான வார்த்தை கிடைக்காதா என்று எதிர்நோக்கி கொண்டிருக்கிறார்கள். பிள்ளைகளும் அவர்தான் பெற்றோர்களோடு அவர்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்ற ஒரு வார்த்தை ஆறுதலான வார்த்தை. அன்பானவரே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மட்டுமல்ல, இன்று நாமும் நம்முடைய குடும்ப வாழ்க்கையில் ஆறுதலான வார்த்தையை சொல்ல முடிகிறதா? பல்வேறு சமயத்தில் நம்முடைய வார்த்தைகளால் நாம் அடுத்தவரை கொள்ள வினைகின்றோம். அன்பானவர்களே, இந்த வார்த்தை, இந்த ஒருவரை வாழ வைக்கும், ஒருவரை சாக வைக்கும் குணத்தை கொண்டிருக்கிறது. நம்முடைய வார்த்தை வழியாக நாம் அடுத்தவரை வாழ வைக்கின்றோமா? ஆறுதல் நம்மால் கொடுக்க முடிகிறதா? முதல் ஆசீர்வாதமாக நாம் அடுத்தவருக்கு ஆறுதல் கூற வேண்டும். எவ்வாறு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த உலகம் முடியும் வரை என்னால் நான் உங்களோடு இருப்பேன் என்ற ஆறுதலான வார்த்தையை சொன்னாரோ அதே போன்று ஒவ்வொரு கணவனும் மனைவியை பார்த்து இந்த உலகம் முடியும் வரை என்னால் நான் உங்களோடு இருப்பேன் என்று சொல்ல முடியுமா? நீ கண்ணீரோடு கவலையோடு இருக்கும்பொழுது நான் உன்னோடு இருப்பேன் என்று ஒரு பிள்ளை பெற்றோர்களை பார்த்து சொல்ல முடியுமா? அல்லது பெற்றோர்கள் பிள்ளைகளை பார்த்து சொல்ல முடியுமா? அன்பார்ந்தவரே, சமுதாய வாழ்க்கையில் நாம் ஆறுதலான வார்த்தைகளை சொல்ல வேண்டும். இரண்டாவது செய்தியாக, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இணைக்கும் பாலமாக இருக்கின்றார். எதற்காக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து விண்ணகம் செல்ல வேண்டும்? அவர் மண்ணகத்திலே வாழ்ந்து கொண்டு நம்ம அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து கொண்டிருக்கலாமே. எதற்காக ஃபாதர் ஆண்டவர் விண்ணகம் செல்ல வேண்டும்? அன்பானவர்களே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எங்கிருந்து வந்தார்? விண்ணகத்திலிருந்து மண்ணகம் வந்தால் மீண்டும் அவர் மண்ணகத்திலிருந்து
விண்ணகம் செல்கின்றார். இதுதான் இணைப்பின் பாலமாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இருக்கிறார். அதே போன்று தந்தைக்கும் மக்களுக்கும் உள்ள அந்த உறவுகளை ஆண்டவர் இயேசு மிகுமைப்படுத்துகின்றார். அன்பானவர்களே, ஆன்மீக வாழ்க்கையில் கடவுளுக்கும் நமக்கும் அந்த பாலத்தை முறிக்கக்கூடியது எது? பாவம். இந்த பாவம்தான் கடவுளையும் நம்மையும் பிரிக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. அன்பானவர்களே, இந்த பாவத்தை வென்றுதான் கடவுள் நமக்கு மீட்பை கொடுத்திருக்கின்றார். நம்முடைய பாவங்களுக்காக கடவுள் சிலுவை சாவை ஏற்று நாம் மீட்பு பெற தன்னுடைய உயிரை கொடுக்கக்கூடிய தேவனாக நம்முடைய தேவன் இருக்கின்றார். அதுதான் ஆண்டவர் இணைக்கும் பாலமாக இருக்கின்றார். அன்பானவர்களே, நம்முடைய குடும்ப வாழ்க்கையில் நாம் ஒவ்வொருவரும் இணைக்கும் பாலமாக இருக்க வேண்டும். ஆனால் பல்வேறு சமயத்தில் நாம் தான் பிரிக்கும் பாலமாக இருக்கின்றோம். இந்த குடும்ப உறவுகளில் ஒரு கணவன் மனைவி மகிழ்ச்சியாக இருந்தால் அங்கு பிரிக்கும் பாலங்களை நாம் கொண்டு வருகின்றோம். ஒரு உறவுகள் சொந்தங்கள் மகிழ்ச்சியாக இருந்தால் அங்கு பிரிக்கும் பாலமாக நாம் இருக்கின்றோம். அல்லது பெற்றோர்கள் பிள்ளைகள் மத்தியில் நாம் இணைக்கும் பாலமாக செயல்பட வேண்டுமானால் நாம் பிரிக்கும் பாலமாக இருந்து வருகின்றோம். அன்பானவர்களே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து விண்ணகத்தையும் மண்ணகத்தையும் இணைக்கின்றார். நம்முடைய குடும்ப வாழ்க்கையில் நாம் இணைக்கும் பாலமாக இருக்கின்றோமா? பல்வேறு சமயத்தில் நாமே நம்முடைய குடும்ப வாழ்க்கையில் பிரிக்கும் பாலமாக அமைந்து விடுகின்றோம். அன்பானவர்களே, இரண்டாவது ஆசீர்வாதமாக ஆண்டவர் சொல்லக்கூடிய ஒன்று, நீங்கள் இணைந்து செயல்பட வேண்டும். குடும்ப வாழ்க்கையில் ஒவ்வொருவரும் இணைந்து செயலாற்ற வேண்டும். நாம் இணைக்கும் பாலமாக அன்பில் நீங்கள் இணைத்திருங்கள், மன்னிப்பில் நீங்கள் இணைந்திருங்கள் என்று ஆண்டவர் இவை அனைத்து நமக்கு கொடுத்திருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் நாம் எவ்வாறு வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம், இந்த சமுதாய வாழ்க்கையில் நாம் எவ்வாறு வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம், ஒரு இணைப்பின் பாலமாகுமா அல்லது நம்முடைய குடும்ப வாழ்க்கை நாம் பிரிக்கும் பாலமாக இருக்கின்றோமா? அன்பானவர்களே, இரண்டாவது ஆசீர்வாதமாக ஆண்டவர் இணைக்கக்கூடிய ஒருவராக இருக்கின்றார். நாமும் இணைந்து வாழ வேண்டும். இறுதியாக ஆண்டவர் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை, நீங்கள் இறைவனுக்கு சாட்சியாக இருக்க வேண்டும். அன்பானவர்களே, இந்த ஆறுதல் மொழி, இணைக்கும் பாலம், சீடர்கள் இவையெல்லாம் நம்மால் வாழ முடியும். ஆனால் நீங்கள் ஆண்டவருக்கு சாட்சியாக வாழ வேண்டும். இந்த சமுதாயத்தில் கிறிஸ்தவர்களாக வாழ்வது என்பது மிகவும் எளிமையான ஒரு காரியமாக இருக்கிறது. நான் கடவுளுக்கு உகந்த வாழ்க்கை வாழ்கிறேன் என்றால் அது மிகவும் எளிமையான ஒன்றாக இருக்கிறது. ஆனால் கிறிஸ்துவுக்கு சாட்சி பகர் என்பது மிகவும் கடினமான ஒன்றாக இருக்கிறது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து புனித அவிலேதரசுக்கு காட்சி கொடுக்கும்போது, நீர் எனக்கு சீடராக மட்டுமல்லாமல் எனக்கு நீ சாட்சியாக இருக்க வேண்டும். எனக்கோ கைகள் இல்லை, எனக்கோ கால்கள் இல்லை, எனக்கோ உடம்பு இல்லை, மாறாக நீ உன் பாதங்களை கொண்டு எனக்கு பணியாற்ற வேண்டும், நீ உன்னுடைய கரங்களை கொண்டு எனக்கு பணியாற்ற வேண்டும், நீ உன்னுடைய உடலை கொண்டு எனக்கு பணியாற்ற வேண்டும் என்று ஆண்டவர் புனித அவிலேதரசுக்கு சொல்கின்றார். அன்பானவர்களே, இதுதான் சாட்சிய வாழ்வு. கிறிஸ்துவாக வாழ்வு என்பது மிகவும் எளிமையாக ஒன்றாக இருக்கிறது. ஆனால் நாம் சாட்சியாக வாழ்வு என்பது மிகவும் கடினமான சான்றாக இருக்கிறது. ஆண்டவர் இந்த மண்ணகத்தில் வாழும்போது தன்னுடைய தந்தைக்கு சாட்சியாக வாழ்ந்தார். அன்னை மரியாள் இந்த உலகத்தில் வாழும்போது கடவுளுக்கு சாட்சியாக வாழ்ந்தார்கள். அன்பானவர்களே, இவரெல்லாம் வாழும்போது நம்மால் ஏன் வாழ முடியாது? கடவுளுக்கு சீடர்களாக மட்டுமல்லாமல் நாம் சாட்சிகளாக வாழ வேண்டும். இறுதியாக மத்தேயு 5:13 நீங்கள் உலகிற்கு உப்பாகவும் ஒளியாகவும் இருக்கின்றீர்கள். அன்பானவர்களே, இதுதான் உலகத்தின் சான்று பகரக்கூடிய ஒரு வாழ்க்கையாக இருக்கிறது. இந்த உப்பையும் ஒளியும் உங்களால் மறைத்து வைக்க முடியாது, அதனுடைய தன்மையை உங்களால் மாற்ற முடியாது. நம்முடைய கிறிஸ்தவ வாழ்வையிலும் நாம் இவ்வாறாக தான் வாழ வேண்டும். உப்பாகவும் ஒளியாகவும் நாம் இருக்க வேண்டும். ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை கலாத்தியர் 2:20 இனி வாழ்வது நான் அல்ல, கிறிஸ்து என்னுள் வாழ்கிறார் என்ற வார்த்தையை நாம் நம்முடைய வாழ்க்கையில் சாட்சியாக மாற்ற வேண்டும். எப்பொழுது நாம் கடவுளுக்கு உகந்த வாழ்க்கை வாழ்கின்றோமோ அப்பொழுது இந்த 3 ஆசீர்வாதங்களையும் நாம் பெறுகின்றோம். நாமும் விண்ணேற்பம் அடைய முடியும் நம்பிக்கையை
அன்னை மரியாள் நமக்கு கொடுத்திருக்கிறார். அதன் அடிப்படையில் கடவுளுக்கு உகந்த வாழ்க்கை நாம் வாழும்போது நாமும் விண்ணேற்பம் அடைவோம். கடவுள் நம்மை விண்ணகத்திற்கு எடுத்து செல்வார். அன்பானவர்களே, இதுதான் நம்முடைய நம்பிக்கையாக இருக்கிறது. ஒவ்வொரு கிறிஸ்தவர்களுக்கும் இது மன்னக வாழ்வு என்பது நிலையான வாழ்வு அல்ல, மாறாக விண்ணகம்தான் நம்முடைய நிலையான வாழ்வு. அதை நாம் உணர்ந்து வாழ வேண்டும். அதற்கான வரத்தை வேண்டி தெய்வீக திருப்பலியில் நாம் மன்றாடுவோம்.